ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, விநாயகருக்கு எளிதாய் கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிக விருப்பம். அருகு வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கி இன்பம் பெருகும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான இன்பங்கள், நன்மைகள் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையில் பலிதமாகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 20/7/2026 கிழமை, திங்கட்கிழமை, தமிழ் வருடம் பராபவ வருடம் ஆடி 4வது நாள். மதுரை மீனாட்சி அம்மன் விருஷப சேவை, ராமநாதபுரம் கோதண்டராமர் மலர் பல்லாக்கில் வீதி உலா, சப்தமி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 9:45 10:30 வரை, பிறகு 1:45 2:45 வரை. மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 3 மணி வரை. திதி சஷ்டி காலை 8:29 வரை. இன்றைய நிலப்பு நட்சத்திரம் அத்தம். நள்ளிரவு 12:07 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் சதயம், புரட்டாதி. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி கும்பராசியா. யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த தொடரிலே இன்றைய தலைப்பு, ஒரே ராசியினர் திருமணம் செய்யலாம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது உண்மை. இன்னாருக்கு இன்னார் என்பதை நிர்ணயம் செய்வது ஜாதக அமைப்பு தான். ஆண் பெண் இருவருக்கும் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது யோனி, ரஜ்ஜி ஆகியவை முக்கியமாக கொள்ளப்படுகிறது. யோனி பொருத்தம் இருந்தால்தான் குடும்ப வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் இருக்கும். அதுபோல ரஜ்ஜி பொருத்தமாக இருந்தாலும் தம்பதியர் நல்லபடியாய் வாழ்வார். எந்த விபத்தும் ஆபத்தும் வராது. மற்றபடி ஜாதக கட்டங்களில் கலஸ்தர தோஷம் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும். தோஷம் இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது, இல்லை என்றால் செய்யலாம். அதே போல செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது. செவ்வாயை பொறுத்தவரை 16 விதமாய் பார்த்து பிறகு முடிவுக்கு வர வேண்டும். இவையெல்லாம் பார்த்த பிறகு ஒரு ராசியில் பொருத்தம் வந்தால் செய்யக்கூடாது என்று சில ஜோதிடர்கள் வலியுறுத்துவார்.
ஒரே ராசியை சேர்ந்தவர்கள் இணைத்து வைத்தால் மகிழ்ச்சி என்றாலும் இரட்டிப்பு வரும், துன்பம் இருந்தாலும் இரட்டிப்பாக வரும் என்று நினைக்கிறோம். அதில் ஓரளவு உண்மை உள்ளது. அதே சமயம் ஒரே ராசியினரை சேர்த்து வைக்க 4 ராசிகள் விதிவிலக்காகி உள்ளன. சுக்கிரன் வீடுகளும் செவ்வாய் வீடுகளும் இதுக்கு விதிவிலக்கு உள்ள ராசிகள். ரிஷபம், துலாம் ராசி சுக்கிரன் வீடுகள், மேஷம், விருச்சிகம் செவ்வாய் வீடுகள். இந்த 4 ராசி ஒரே ராசி பிறந்த நட்சத்திரம் வெவ்வேறாக வரலாம். பொருத்தம் இருக்கும் நட்சத்திரத்தை இணைக்கலாம். இப்படி இணைக்கும் போது விசாக நட்சத்திரம் சுக்கிரன் வீட்டிலும் செவ்வாய் வீட்டிலும் வரும். விசாகம் என்ற உடனே அந்த குடும்பத்தில் இளையோருக்கு ஆகாது என்று ஒதுக்கி வைத்து விடுவார். இந்த ராசிகளுக்கு மட்டும் விசாக நட்சத்திரத்தை பொருத்தலாம். எனவே சுக்கிரன் செவ்வாய் வீடுகளில் பிறந்தவர்கள் ஒரே ராசியாக இருந்தாலும் நட்சத்திரம் விசாகமாய் இருந்தால் திருமணம் செய்யலாம். அவர்கள் சீரும் சிறப்புமாய் வாழ்வார். இந்த ராசியிலே ஒரே நட்சத்திரம் வந்துவிட்டால் வெவ்வேறாக இருந்தாலும் பரிகாரம் செய்து திருமணம் செய்ய வேண்டும். அதற்கு உண்டான பரிகாரம் திருமண தடைகள் நீக்கும் கடவுள் முருகனை தொடர்ந்து வழிபட வேண்டும். முருக பெருமான் சன்னிதானத்தில் திருமணம் செய்வது சிறப்பாகும். செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் செய்யலாம். நாளைய தினம் செவ்வாய் தோஷம் போக்கும் முருகனின் தலங்கள் என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களே அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுவே. கடந்த சில தினங்களாகவே மாத்தூர்ஸ்தானம் என்று சொல்லப்பட்ட 4வது பாவம், வாகனஸ்தானம், வீடு ஸ்தானம், அடிப்படை படிப்பு ஸ்தானம், சுகஸ்தானம் என்றெல்லாம் வர்ணிக்கப்படுகின்ற இந்த ஸ்தானம் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்பதை எல்லாம் சுட்டி காட்டுகின்ற ஸ்தானமாக இருக்கிறது. அதிலே எந்தெந்த ராசிகள் நட்சத்திரங்கள் சிறப்பாக இருந்தால், எந்தெந்த இடங்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருந்தால் சிறப்பான பணிகளை அவர்கள் மேற்கொள்ள முடியும் என்பதை பார்த்தோம். தொடர்ந்து இன்றைய தினம் செவ்வாய் ஆட்சி உச்சம் லக்னத்திலிருந்து 3, 4, 6, 9, 10, 11 ஏதாவது ஒன்றில் இருக்க சிறந்த IPS அதிகாரியே வர முடியும். சூரியன் ஆட்சி உச்சமாக இருக்கலாம். மேலும் லக்னத்திற்கு 3, 4, 6, 10, 11 இருக்க வேண்டும். குரு செவ்வாய் ஆகிய இருவரில் ஒருவர் ஆட்சியாக உச்சமாக இருக்கலாம். விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற குரு கடகத்தில் உச்சம் பெற்று 5ஆம் பார்வையாக பார்க்க சிறந்த IPS அதிகாரியாக வர முடியும். சூரியன் புதன் கூடி நல்ல இடத்தில் இருந்தால் BA BSc போன்ற UG PG டிகிரிகளை படிப்பார்கள். வீடு 2ஆம் வீட்டின் அதிபதி நீச்சம் பெற்றாலும் 3, 6, 8, 12 இருக்க சொந்த வீடு கட்டுவது இல்லை, கட்ட முடிவதில்லை. 10ஆம் அதிபர் கெட்டு போனாலும் 4ஆம் வீடு பலம் இல்லாமல் இருந்தால் சொந்த வீடு கட்ட முடிவதில்லை. 2ஆம் வீடு சிறப்பாக இருக்கும், 10ஆம் வீடும் சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வை பெற்று இருப்பீர். ஆனால் 4ஆம் அதிபர் 6ஆம் அதிபர் 12 மறைந்து அசுபர் பார்வை பெற்றிருந்தால் லட்சக்கணக்கில் பணம் கொட்டும் பல வழிகளில் பணம் வரும். 4ஆம் அதிபர் விரயஸ்தானம் அல்லது நீச்சம் பெற்றிருக்க எவ்வளவு பணம் வந்தாலும் சொந்தமாய் வீடு வாங்க முடியாது. அப்படி வாங்கினாலும் நீண்ட நாட்களாக அந்த வீட்டில் இருக்க மாட்டீர்கள். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், புதன் செவ்வாய் உருவாக்கும் தசாங்க யோகம். இந்த ராசிகளுக்கு பணமழை உறுதி. நவ கிரகங்களில் புதன் அறிவு, தகவல் தொடர்பு, வணிகம், பகுப்பாய்வு திறன் மற்றும் புத்தி கூர்மைக்கு அதிபதியாய் கருதப்படுகின்றார். அதே போல செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல், தைரியம், செயல்திறன் மற்றும் மனோ உறுதியின் அடையாளமாக கருதப்படுகிறார். இந்த 2 முக்கிய கிரகங்களும் ஜூலை 16ஆம் தேதி இணைந்து தசாங்க யோகத்தை உருவாக்கி உள்ளன. ஜோதிட நம்பிக்கையின்படி இந்த சக்தி வாய்ந்த கிரக சேர்க்கை படைப்பாற்றலை அதிகரிப்பதுடன் புதுமையான சிந்தனைகளையும் புதுமையான வாய்ப்புகளையும் உருவாக்கும் ஆற்றலை கொண்டதாய் கருதப்படுகிறது. தற்பொழுது புதன் கிரகம் மிதுன ராசியில் வக்கர நிலையில் பயணித்து வருகிறது. அதே நேரத்தில் செவ்வாய் கிரகம் ரிஷப ராசியில் சஞ்சரித்து வருகிறது. இந்த 2 கிரகங்களும் நிலை மற்றும் சேர்க்கை சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாய் பலன்களை அளிக்கும் என்று ஜோதிடர்கள் கணித்து உள்ளனர். அப்படி இந்த அரிய சேர்க்கையால் பலனடையும் ராசிகள் யார் யார் என்பதை இந்த பதிவிலே காணலாம். முதலிலே ரிஷப ராசிக்காரர்கள் செவ்வாய் இருப்பதால் தன்னம்பிக்கையும் முடிவெடுக்கும் திறனும் அதிகரிக்கும். பண பற்றாக்குறைகள் குறைந்து நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வேலைகள் வெற்றிகரமாய் முடிவடையும்.
வீட்டிற்கு புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் அதிகரிக்கும். திருமணம் ஆகாதவருக்கு நல்ல வரன் அமையலாம். கடின உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும். விரும்பிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும், மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல முடிவுகளும் கிடைக்கலாம். அடுத்தது சிம்மம். இந்த யோகம் சிம்ம ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை தரும். வணிகத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம். குடும்பத்தில் அமைதியும் ஒற்றுமையும் நிலவும். நிதி நிலை சீராக இருக்கும். துணையுடன் நல்ல நேரம் செலவிட்டு பழைய கருத்து வேறுபாடுகளை சரி செய்யும் வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக நிதி நிலையில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி பல வழிகளில் வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த யோகம் எதிர்பாராத நன்மைகளை வழங்கும். மேற்கொள்ளும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வருமானம் அதிகரிக்க புதிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாய் தடைப்பட்டிருந்த காரியங்கள் நிறைவேறும். குடும்பத்தின் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும். சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பணியிடத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டை பெறலாம். புதிய வாகனம் வாங்கும் வாய்ப்பும் அமையும். இப்படிப்பட்ட கோச்சார பலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, என் ஜோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன், தினப்பலன் 6 அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது. இதே பகுதியில்தான் மாத பலனும் ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட அந்த பலாபலன்களும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பர்கள் கூர்ந்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனைகளையும் பெறலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும், எந்த ராசிக்காரர்களுக்கு நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து நாம் கவனிக்க இருக்கின்றோம். www.srikumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது 12 ராசிகளுடைய பொது பலனை விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று ஓய்வு இல்லாமல் உழைக்க நேரும். அதற்கேற்றவாறு கூடுதல் வருமானமும் வரும். புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உடல் நிலையில் இருந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று ஓய்வில்லாமல் உழைக்க நேரும். அதுக்கு ஏற்றவாறு கூடுதல் வருமானம் வரும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதிய ஒப்பந்தங்கள் வரும். லாபம் பெருகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலும் நீங்கும். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன். இன்று அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய கோபத்துக்கு ஆளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று அரசியல் துறையினருக்கு மேலிடத்துக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மேலிடத்தின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தடைகள் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். கடன் பிரச்சனை தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 5, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தடைகளும் விலகும். காரிய வெற்றியும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்பார்த்த நல்ல செயல்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த கடன் பிரச்சனைகளும் தொல்லை தராமல் இருக்கும். எதிர்பார்த்த பண வசதி கிடைக்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். எதிர்பார்த்த பணவரத்து இருந்தாலும் வியாபாரம் தொடர்பான செலவுகள் கூடும். போட்டிகள்
தொல்லைகள் தராமல் இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களது செயல்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரம் சாதகமான போக்கு காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் தொழில் வியாபாரம் சுமாராய் நடக்கும். எதிர்பார்த்த பணம் வரத்து இருந்தாலும் வியாபார தொடர்பான செலவுகள் கூடும். ஆயிலி நட்சத்திரத்தினர் போட்டிகள் தொல்லை தராமல் இருக்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படுவார். வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த நோய் நீங்கும். அவர்களது நலனில் அக்கறை காட்டுவது. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகளிடம் கவனமாய் எதையும் எடுத்து சொல்வது நல்லது. அதிர்ஷ்ட நிறம் நீலம், வெளிர் பச்சை, ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. மகம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி சுமை குறைந்து காணப்படுவார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலை திறமைக்கு பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்தவர்களுக்கு வந்த நோய் நீங்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகளிடம் கவனமாய் எதையும் எடுத்து சொல்வது நல்லது. கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலையும் குறையும். சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். உங்களது காரியங்களில் இருந்த எதிர்ப்புகள் விலகும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த பண வரத்து திருப்தி தரும். மன குழப்பம் நீங்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்க வேண்டுமே என்ற கவலை குறை. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த சக மாணவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். கவனமாக செயல்பட்டால் லாபம் பெறலாம். அயல்நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசியல் துறையினருக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று பொறுமையுடன் செயல்பட வேண்டும். மறைமுக போட்டிகளால் நெருக்கடிகளை சந்திக்கலாம். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் கவனமாய் செயல்பட்டால் லாபத்தை பெறலாம். அயல் நாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசியல் துறையினருக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் நீங்கும். நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். லாபத்தையும் பெறுவார்கள். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து மோதல் நீங்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்தபடி பண வரவுகளை பெறலாம். லாபத்தையும் பெறுவார்கள். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். கேட்ட நட்சத்திரத்தை தவிர குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். சாமர்த்தியமாய் பேசி காரியத்தை வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்கள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று நீண்ட தூரத்தில் இருந்து வந்த தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாய் தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். அதிர்ஷ்ட நிறம் வெளிர், நீலம், மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாய் தீர்த்து விடுவீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த பூர்வீக சொத்துக்களில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இன்று தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடக்கும். பார்ட்னருடன் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்க செய்ய முற்படுவீர்கள். ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டால் எடுத்த வேலையாவது எப்பாடுபட்டாவது செய்து விடுவீர்கள். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தொழில் வியாபாரம் திருப்திகரமாய் நடக்கும். பார்ட்னருடன் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருப்ப வீண் அலைச்சல் ஏற்பட்டால் எடுத்த வேலை எப்பாடுபட்டாவது செய்து முடித்து விடுவீர்கள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். கவன சிதறல்கள் கண்டிப்பாக கூடாது. கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது
கும்பராசியை பொறுத்த மாட்டில் சந்திராஷ்ட தின தீட்சணியை மட்டுப்படுத்தும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவல். இன்று உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார். ஆன்மீக நாட்டம் உண்டாகும், வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சியை மேற்கொள்வீர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, வெளியில் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 6. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர் செயல்படுவார். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த ஆன்மீக நாட்டம் உண்டாகும், வீண் அலைச்சல் ஏற்படலாம். மாணவருக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த புதிய வகுப்பில் சேர முயற்சிகள் மேற்கொள்வீர்கள். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலன் ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.